Hi guys, welcome to CWJ Reasoning Classes. இது உங்களுடைய ரீசனிங்கான மெயின் செஷன். ஸோ இன்றைக்கி லைவ் வர முடியலப்பா, பிகாஸ் நம்ம ஏரியாவில் ஷட் டவுன் அப்படிங்கிறனால 6 மணிக்கு மேலே தான் கரண்ட் வரும். பட் இருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் எந்த ஒரு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீமியராக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்து இப்போ உங்களுக்கு அது லைவாக வராது, ப்ரீமியர் ரெக்கார்டிங் வீடியோவாக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான செஷன் பார்க்கலாமா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காவது ராயல் பாஸ் நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் CWJ50 அப்படிங்கிற கூப்பன் கோட் ஆஃபர் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேங்க் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்டான பேக்கேஜாக இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் டாபிக் நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு வீடியோ கோர்ஸ் இருக்குது. தென் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு PDF கோர்சஸ் அண்ட் மார்க் டெஸ்ட், உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் சீரியஸ், பெய்ட் பண்டல் PDF அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் PDF, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சூப்பர் பேட்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வார்ம் அப் செட் இருக்கும், மெயின்ஸோட செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், அப்டேட்டட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சண்டே தவிர எல்லா நாளுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI கிளர்க் லெவல், ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின்ப்பா, கிளரிக்கல் லெவல், தட் இஸ் SBI கிளர்க்கோட மெயின்ஸ்க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டதெல்லாம் வச்சு கிளரிக்கல் லெவல் கொஸ்டின்ஸ் ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா மந்த் பேஸ்டு பசில், பட் SBI கிளர்க்கில் கேட்டிருந்தது. ஸோ 2 பேஜுக்கு கொஸ்டின் இருக்குது, ஓகேவா? செகண்ட் வந்து SBI கிளரிக்கல் லெவல் இன்புட் அவுட்புட். தென் அடுத்தது அதிலே கேட்டிருந்த ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வித் வேக்கண்ட், ஓகேவா? வேக்கண்ட் பேஸ்டு செட்ஸ் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இது கிளரிக்கல் லெவல் SBI கிளர்க்கோட வேக்கண்ட் லெவல் மாதிரியான கொஸ்டின், சரியா? லீனியர் ரோ அரேஞ்ச்மெண்ட்டில் வேக்கண்ட் சீட்ஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த 3 செட்ஸ் அண்ட் தென் நம்ம எஸ்டர்டே நம்மளுடைய ஒரு செட் பெண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து ஒரு 4 செட்ஸாக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். பார்க்கலாமா? எஸ். ஸோ ஒரு ஸ்லைட் மட்டும் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ 8 பர்சன்ஸ் இருக்காங்க. சாமி, உஷான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா உர்ஷான்னு வச்சுக்கோங்க. ஆஷ், கிளாரா, ராஜ், பவன், பியூலா அண்ட் ஃபெரன் have an interview in 4 different months of the same year, மார்ச், ஏப்ரல், ஜூலை அண்ட் செப்டம்பர், ஓகேவா? ஸோ ஒரு 8 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு என்னன்னே புரியாத மாதிரி ஒரு 8 பேர், சரியா? அவங்க எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் மந்த் பட் சேம் இயர். என்னென்ன மந்த் அட்டன் பண்ணுறாங்கன்னா மார்ச், ஏப்ரல், ஜூலை அண்ட் செப்டம்பர். ஈச் ஆஃப் தெம் ஹேஸ் அன் இன்டர்வியூ இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், நேம்லி கோவா, டெல்லி, பூனே, இண்டோர், மும்பை, சென்னை, ராய்ப்பூர் அண்ட் பெங்களூர். ஸோ 8 பேருமே 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு டபுள் வேரியபிள் சம் அண்ட் ப்ளஸ் மந்த் பேஸ்டு பசில், சரிங்களா? ஸோ மந்த் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம்ஸ் அந்த பர்சனோடைய நேமையும் அண்ட் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண சிட்டிஸையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஈச் பர்சன் ஹேஸ் அன் இன்டர்வியூ ஆன் எய்தர் 8 or 11 ஆஃப் ஈச் மந்த். ஸோ ஒவ்வொருத்தரும் எய்தர் 8 or 11, ஒரு மார்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டேட்ஸ் எடுத்துக்க போகிறோம், 8 or 11, ஏப்ரல் 8 or 11, ஜூலை, அந்த மாதிரி. ஒன்லி ஒன் பர்சன் ஹேஸ் இன்டர்வியூ ஆன் ஈச் டேட் ஆஃப் ஈச் மந்த். ஸோ ஒரு டேட்லையும் ஒரு பர்சன் மட்டும்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு மந்தில் 2 பர்சன் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நெசசரி இன் த சேம் ஆர்டர். ஸோ அதாவது நேம் எல்லாமே இதே ஆர்டரில் வராது, சிட்டிஸும் இதே ஆர்டரில் வராது, டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் வரும், சரிங்களா? நோட் பாருங்கள். இஃப் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் in the name is odd, then the person has an interview on an even number date. அதாவது பர்சனோடைய நேம் இருக்குல்ல, இப்போ சாமி அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 4. உர்ஷா அப்படிங்கிறதுல 5, ஆஷ் அப்படிங்கிறதுல 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்சன் என்ன டேட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க? ஈவன் நம்பர் டேட். இங்கே நம்மக்கிட்ட 2 டேட் இருக்குல்ல, 8 and 11. ஸோ அதில் 8 அப்படிங்கிற டேட்டில் அட்டன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த நேம், ஓகேவா? ஸோ அதை வச்சு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுற டேட்டை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு
ஆட் லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுற டேட் எப்படி இருக்கும்? 8, அந்த மந்தோட 8th அப்படிங்கிற டேட்டில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆர் எல்ஸ் அவங்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், வேறஸ் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த நேம் இஸ் ஈவன், தென் தி பர்சன் ஹேஸ் an இன்டர்வியூ ஆன் ஆட் டேட். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணும்போது ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் 4 லெட்டர் வேர்டா, பியூலா 6 லெட்டர் வேர்டா, ஃபெரன் எத்தனை லெட்டர் வேர்ட்? 6 லெட்டர்ஸ் வேர்ட். ஸோ இவங்கெல்லாம் எந்த டேட்டில் அட்டன் பண்ணியிருப்பாங்க? 11th டேட்டில். ஸோ யாரெல்லாம் எந்த மந்த்துன்னு நம்ம சொல்லிடலாமா? சாமி ஈவன், ஸோ இவங்களும் 11th அப்படிங்கிற டேட்டில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. தென் ராஜ் ஆல்சோ 11th, பியூலாவும் 11th, ஃபெரன் அப்படிங்கிறவங்களும் 11th. ஸோ ரிமைனிங் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மந்தோட ஆட் டேட், தட் இஸ் ஈவன் டேட். ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னால் ஈவன் டேட், ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னால் ஆட் டேட். அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. சரியா? நோட் 2 பாருங்கப்பா. இஃப் த நேம் ஆஃப் தி பர்சன் ஸ்டார்ட் வித் அ லெட்டர் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் half ஆஃப் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், தென் he has interview in the month which is in the second half of the year. அதாவது பர்சனோட நேம் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி லெட்டர். சரிங்களா? மந்த் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா என்ன? நம்ம ஆல்ஃபபெட்ஸை 2 ஹாஃபாக பிரிக்கலாமா? ஸோ மொத்தம் 26, A to M ஒரு 13, N to Z ஒரு 13. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண மந்த் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர். நம்ம இயரையும் 6 months 6 months ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. ஸோ செகண்ட் ஹாஃப்னா என்ன? ஜூலை டு டிசம்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஜான்வரி டு ஜூன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல நமக்கு செகண்ட் ஹாஃபில் வர்ற மந்த்தெல்லாம் எது? ஜூலை அண்ட் செப்டம்பர். ஸோ உங்களுடைய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் A to Mக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மந்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. அதுவே இஃப் த நேம் ஆஃப் தி பர்சன் ஸ்டார்ட் வித் அ லெட்டர் விச் இஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், செகண்ட் ஹாஃப் N to Z இருந்துச்சுன்னா எந்த மந்த் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப், தட் இஸ் ஜான்வரிலேருந்து ஜூனுக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மக்கிட்ட இங்கே என்ன மந்த் இருக்குது? மார்ச் அண்ட் ஏப்ரல். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியானது. பேசேஜ் பார்க்க பெருசாக இருக்குது, பட் டீட்டெயில்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக செம்ம வந்து பாசிபிலிட்டிஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து உங்கள் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் இங்கே வரைக்கும் இருக்குது. எப்படி வரப்போகுது என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்? என்னென்ன மந்த்து கொடுத்துருக்காங்க? மார்ச், ஏப்ரல், ஜூலை அண்ட் செப்டம்பர். சரியாப்பா? மார்ச் இது ஒரு 31 days இருக்கிற ஒரு மந்த். ஏப்ரல் 30 days இருக்கிற ஒரு மந்த். ஜூலை 31 days. தென் செப்டம்பர் 30 days இருக்கிற ஒரு மந்த். கரெக்டாப்பா? மார்ச், ஏப்ரல், ஜூலை அண்ட் தென் செப்டம்பர். ஸோ ஒவ்வொன்றிலையும் 2 days இருக்கா? ஸோ 8 and 11 இருக்குது. இதுலேயும் 8 and 11 இருக்குது. இதுலேயும் 8 and 11, 8 and 11. ஓகேவா? ஸோ 8 dates 8 பர்சனை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. சரிப்பா? அரேஞ்ச்மெண்ட் பாருங்கயா. ஒன் பர்சன் ஹேஸ் அன் இன்டர்வியூ பிட்வீன் உர்ஷா அண்ட் த ஒன் ஹூ ஹேஸ் இன்டர்வியூ இன் பெங்களூர். அதாவது உர்ஷாக்கும் பெங்களூர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற பர்சனுக்கும் பிட்வீன்லேயும் ஒரு பர்சன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு தடவை நம்ம பசிலை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாவது டெஃபினைட் பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? உர்ஷா, இல்லைன்னா டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ இந்த சம் நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ஹிண்ட்டே எடுக்க வேணாம், அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? ஒன் பர்சன் ஹேஸ் அன் இன்டர்வியூ பிட்வீன் உர்ஷா அண்ட் த ஒன் ஹூ ஹேஸ் இன்டர்வியூ இன் பெங்களூர். ஸோ உர்ஷா அண்ட் பெங்களூர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு பிட்வீனில் ஒரு பர்சன். ஸோ உர்ஷா அப்படிங்கிறது நேம், பெங்களூர் சிட்டி. ஸோ இந்த சிட்டிக்கும் அந்த உர்ஷா அப்படிங்கிற பர்சனுக்கும் பிட்வீனில் ஒரு பர்சன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. பட் உர்ஷா எங்கே வருவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. மேபி எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2 lines ரீட் பண்ணிக்கோங்க. ஒன்லி 3 person have interview between Ash and one who has interview in Bangalore. ஸோ பெங்களூர் அண்ட் ஆஷ்க்கு பிட்வீனில் 3 person. பெங்களூர் தான் ஆஷ்க்கு பிட்வீனில் 3ன்னு சொல்லியிருக்காங்களே தவிர உர்ஷா எங்கே வர்றாங்க, எந்த மந்த், எந்த டேட்டுன்னு நமக்கு தெரியாது. ஒன் who has an interview in Goa has interview immediately before or immediately after Ferran. ஸோ ஃபெரனுக்கு இமீடியட் பிஃபோராவோ ஆஃப்டராவோ கோவாவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஷெடியூல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் ஹேவிங் இன்டர்வியூ பிஃபோர் உர்ஷா இஸ் 2 less than தி நம்பர் ஆஃப் பர்சன் ஹேவிங் இன்டர்வியூ ஆஃப்டர் த ஒன் ஹூ ஹேஸ் இன் த இண்டோர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா உர்ஷாவுக்கு பிஃபோர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கவுண்ட் எப்படி இருக்குன்னா
இண்டோருக்கு ஆஃப்டர் அட்டன் பண்ணவங்களோட 2 லெஸ் தென் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோருக்கு ஆஃப்டர் 4% அட்டன் பண்ணியிருந்தா உர்ஷாக்கு பிஃபோர் 2. இங்கே 3னா அங்கே அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணி 1 எடுத்துக்கணும். பட் எங்கே லெஸ் தெனாக இருக்குன்னா உர்ஷாக்கு பிஃபோர் தான் லெஸ் தெனாக இருக்குது. ஓகேவா? ஸோ உர்ஷா இஸ் 2 இன்டர்வியூ பிஃபோர், உர்ஷாக்கு பிஃபோர் ஆஃப்டர் இண்டோரை விட 2 லெஸ் தெனாக இருக்குது. As many person have interview between Sammy and the one who has interview in Indore, same as after the one who has in Goa. அதாவது சாமிக்கும் இண்டோர் அப்படிங்கிற சிட்டியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எவ்வளோ பர்சன் வரணும் அப்படின்னா கோவாக்கு ஆஃப்டர் எவ்வளோ வருதோ அதே கவுண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு பிட்வீனில் வரணும். இப்போ கோவாக்கு ஆஃப்டர் ஒரு பர்சன் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சாமி அண்ட் இண்டோருக்கு பிட்வீன்லையும் ஒரு பர்சன் அட்டன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவாக்கு ஆஃப்டர் 3% இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா சாமி அண்ட் இண்டோருக்கு பிட்வீன்லையும் 3% இன்டர்வியூவை அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆஃப்டர் கோவா என்ன கவுண்ட் வருதோ அதுதான் பிட்வீன். யாருக்கு பிட்வீன்? சாமி அண்ட் இண்டோருக்கு பிட்வீன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க பேசேஜ் ரீட் பண்ணிங்க. உர்ஷாவோட பிளேஸ் எதுவும் டெஃபினைட் ஆச்சா? நமக்கு எதுவும் டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சதா? இல்லை, எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். Not more than 2% have interview between one who has interview on Indore and Sammy. அதாவது இண்டோரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கும் சாமிக்கும் பிட்வீன்லையும் ரெண்டுக்கு அதிகமான பீப்புள் இருக்க மாட்டாங்க. நாட் மோர் தென் 2னா 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், பர்சன் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் 2வை விட அதிகமாக கிடையாது. ஒன்லி 3% have interview between one who has in சென்னை அண்ட் பூனே. சென்னை அண்ட் பூனேக்கு பிட்வீனில் எத்தனை பர்சன் அட்டன் பண்ணுறாங்க? 3%. The one who has interview in சென்னை has interview in the one of the month after Sammy. ஸோ சென்னையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்களே அது எங்கே வரணும்னா சாமிக்கு ஆஃப்டர் மந்தில் வரணும், ஏதாவது 1 month ஆஃப்டர். ஓகேவா? நம்பர் ஆஃப் பர்சன் ஹேஸ் இன்டர்வியூ பிட்வீன் one who has in Delhi and Clara is one more than number of person who has interview between one who has in Mumbai and Beulah. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி சிட்டியில் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் கிளாரா அப்படிங்கிற பர்சனுக்கு பிட்வீனில் இருக்கிற கவுண்ட் இருக்குல்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுடைய கவுண்ட், அது 1 more than-ஆ இருக்கணும். யாரை விட 1 more than-ஆ இருக்கணும்னா மும்பை சிட்டியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் பியூலா அப்படிங்கிற பர்சனுக்கும் பிட்வீனில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை அண்ட் பியூலா ரெண்டு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அதை விட இது 1 more than-ஆ டெல்லி அண்ட் கிளாராக்கு பிட்வீனில் 3% இருக்கணும். இங்கே 4 அப்படின்னா இங்கே 5. ஓகேவா? ஸோ இதை விட இது 1 more than-னு சொல்லலாம், இல்லைனா டெல்லி அண்ட் கிளாராக்கு பிட்வீனில் இருக்கிறத விட மும்பை அண்ட் பியூலா 1 less than-னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 person has interview between one who has an interview in Mumbai and பவன். பவன் அண்ட் மும்பை சிட்டி அட்டன் பண்ணவங்களுக்கு பிட்வீனில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்கணும். ஓகேவா? அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்திருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் இருக்கலாம், பட் அட்ஜசண்ட்டாக வரக்கூடாது. One who has in Delhi has an interview one of the month having an odd number of days. டெல்லி வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் 31 days இருக்கிற மந்தில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 31 days என்னென்ன? ஒன்று மார்ச்சா? எஸ், மார்ச். இன்னொன்று ஜூலை. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன் மந்தில் தான் டெல்லி அட்டன் பண்ணுறது. ஃபெரன் ஹேஸ் இன்டர்வியூ நெய்தர் இன் இண்டோர் நார் சென்னை. ஃபெரன் நெய்தர் இண்டோர்லேயும் அட்டன் பண்ணல, சென்னையிலையும் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலை. ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு பேசேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சு. பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரேண்டமாக தான் இருக்குது. உர்ஷா எந்த மந்த் எந்த டேட்டுன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய நோட் வச்சு அவங்க எங்கே வருவாங்கன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுமா? ஏன்னா உர்ஷா இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்? 5 letters இருக்கிற ஒரு வேர்ட். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்தால் அவங்க 8 அப்படிங்கிற ஈவன் டேட்டில் வரணும். ஸோ அப்போ அந்த கொடுத்துருக்கிற மந்தில் 8th டேட்டில் தான் உர்ஷா வரப்போகிறாங்க. தென் யூ செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டில் வரும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்னா அவங்க எதர் மார்ச் ஆர் ஏப்ரல் மந்தில் வரணும். அப்போ 2 கேசஸ் இருக்கா? எதர் அவங்க மார்ச்சோட 8th வரலாம், இல்லைனா ஏப்ரலோட 8th அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ கேஸ் 1. ஸோ எய்தர் உர்ஷா, ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கிறேன், மார்ச்சோட 8th அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஏப்ரலோட 8th அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம். கரெக்டாப்பா? எஸ். உர்ஷா ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கிறனால ஈவன் டேட்டில் அட்டன் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டில் வந்தால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மந்தில் வரணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? உர்ஷா அண்ட் ஒன்லி 3% ஹாவ் இன்டர்வியூ. சாரி, இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்?
உர்ஷாக்கும் பெங்களூரில் இருக்கிற இன்டர்வியூ அட்டன் பண்ண பர்சனுக்கு பிட்வீனில் 1. ஸோ உர்ஷா ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஸோ அப்போ 1 கேப் விட்டுட்டு பெங்களூர் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உர்ஷா எய்தர் டாப்லேயும் பெங்களூர் வரலாம் 1 கேப், ஆர் கீழேயும் வரலாமா? ஸோ கேஸ் 2க்கு இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது. உர்ஷாக்கும் பெங்களூருக்கு பிட்வீனில் 1 பர்சன், அந்த 1 பர்சன் எய்தர் உர்ஷாவுடைய டாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு கீழே கூட வரலாம். ஸோ 11 8 11 கீழே வந்துட்டு 8 11 8 11. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ப்பா. Only 3% have interview between Ash and the one who has interview in Bangalore. Ash and Bangaloreக்கு பிட்வீனில் 3%. பெங்களூர் ஆல்ரெடி இருக்கிறனால ஆஷ் 3 கேப்ஸ் விட்டுட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வருவாங்களா? ஸோ பெங்களூர் 3 கேப்ஸ் விட்டுட்டு ஆஷ் இந்த பிளேஸில், இங்கே வந்து நமக்கு 3 கேப்ஸ் கொடுத்துட்டு ஆஷ் இங்கே வரணும். ஸோ ஆஷ் வந்து ஒரு 3 லெட்டர் வேர்ட். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்தால் ஈவன் டேட்டில் வரணுமா? ஸோ 3 பாசிபிலிட்டிலையுமே அவங்க ஈவன் டேட் 8ல் தான் வந்திருக்காங்க. பட் ஆஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டில் வரும்போது அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் மந்தில் வரணும். அப்போ கீழே ஜூலை அண்ட் செப்டம்பரில் வர்ற இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் கரெக்ட். அவங்க மார்ச்சில் வர்றது பாசிபிள் இல்லை. ஆஷ் ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டில் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அல்ஃபபெட்டில் வந்தால் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் வரணும். தட் இஸ் ஜூலை அண்ட் செப்டம்பரில் வரணும். மார்ச்சில் வர்றது ராங். ஸோ இந்த செகண்ட் கேஸ் ராங் ஆகிறதுனால இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 கேஸ் மட்டும் இப்போ நமக்கு ஹோல்ட் ஆகுது. ஓகேவாப்பா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா நம்ம? அடுத்தது பாருங்கள். The one who has interview in Goa has interview. இங்க் கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏன்னா திரும்ப திரும்ப அதே பார்க்குற மாதிரி இருக்கு. The one who has interview in Goa has interview immediately before or after the fun. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அதாவது ஃபெரன் அப்படிங்கிற பர்சனுக்கு எய்தர் இமீடியட்ல பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கோவா வரணும். எய்தர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கோவா. ஃபெரன் எங்கே வருவாங்கன்னு தெரியுமா? ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈவனாக இருந்தால் ஆட் டேட், தட் இஸ் 11 அப்படிங்கிற டேட்டில் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டில் வருது. இப்போ எய்தர் அவங்க ஜூலை ஆர் செப்டம்பர் மந்தில் வரலாம். அப்போது ஃபெரன் எய்தர் 11th ஆஃப் ஜூலை ஆர் 11th ஆஃப் செப்டம்பர் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ 11th ஆஃப் ஜூலை. இதிலே நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இன்னொரு பாசிபிலிட்டி? எய்தர் அவங்க 11th ஆஃப் ஜூலை வரலாம் ஆர் செப்டம்பர் 11ல் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸை மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபெரன் இங்கே வருவாங்களா? ஆர் செப்டம்பர் 11ல் வரலாம். ஸோ கேஸ் 2லையும் எய்தர் ஜூலை 11 ஆர் செப்டம்பர் 11. ஸோ கேஸ் 2க்கும் இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஃபெரன் எய்தர் ஜூலை 11 ஆர் செப்டம்பர் 11. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு எய்தர் இமீடியட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? கோவா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் எய்தர் இமீடியட்லி பிஃபோர் வரலாம், இல்லைன்னா ஆஃப்டர் வரலாம். ஸோ அப்போ இதில் இன்னொரு கேஸ் நமக்கு கிரியேட் ஆகுதா? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல இன்னும் நான் தள்ளி எழுதுனேன்னா என்னோட இமேஜ் மறைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜவே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு என்னென்ன மந்த் இருக்குப்பா? மார்ச் இருக்குது, அதில் 8 and 11 வருது. தென் அடுத்த மந்த்து ஏப்ரல் 8 and 11, ஜூலை 8 and 11, தென் செப்டம்பர் 8 and 11. ஓகேவா? ஸோ இந்த கேஸ் 1ல் ஃபெரனுக்கு எய்தர் இமீடியட் அபோவ் ஆர் ஆஃப்டர் இமீடியட் பிலோவில் கோவா வரலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேஸை காப்பி பண்ணிக்கோங்க. கேஸ் 1ல் உர்ஷா 1 கேப் விட்டு பெங்களூர், பெங்களூர்லேருந்து 3 கேப்ஸ் விட்டுட்டு நம்ம யாரை ஃபிக்ஸ் பண்ணோம்? ஆஷ் ஃபிக்ஸ் பண்ணோம்.
ஸோ இந்த இடத்துல ஃபெரன் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த இடத்துல கோவா சூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த பேஜில் ஃபெரனுக்கு இமீடியட் பிலோவில் கோவாவை சூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் 2 அதே மாதிரி தான். ஃபெரன் எய்தர் இமீடியட் அபோவ் வரலாம் ஆர் கீழேயும் வரலாம். ஸோ அதனால் நம்ம ஃபெரன் இந்த இதுக்கும் இன்னொரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுமா? கேஸ் 2க்கு பின்னு சொல்லிட்டு இன்னொரு பாசிபிலிட்டி. அதில் உர்ஷா இங்கே இருக்காங்க. அண்ட் உர்ஷாலேருந்து 1 கேப் விட்டுட்டு பெங்களூர், பெங்களூர்லேருந்து 3 கேப்ஸ் விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆஷ் சூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாப்பா? சாரி, கேஸ் 2ல அந்த மாதிரி வரல. ஒரே நிமிஷம் யா. கேஸ் 2 எப்படி இருக்கு? பெங்களூர் 1 கேப் விட்டு உர்ஷா, இங்கே ஆஷ். ஸோ தப்பாக எடுத்திருக்கேனா? ஆஷ் வந்து 8. இங்கே ஒரு டேஷ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது நம்ம ஆஷ் எங்கே வராங்க? ஜூலை 8. ஆஃப்டர் தேட் இந்த பிளேஸில் ஃபெரன். ஸோ இதில் நம்ம ஃபெரனுக்கு இமீடியட் அபோவ் கோவான்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸில் ஃபெரனுக்கு இமீடியட் பிலோவில் கோவா. ஸோ கேஸ் 1ஓட இந்த பாசிபிலிட்டி பாருங்கள். ஃபெரனுக்கு இமீடியட் பிலோ வராது, ஏன்னா லாஸ்ட் இருக்கிறனால. ஸோ ஃபெரனுக்கு இமீடியட் அபோவில் மட்டும்தான் கோவா. ஸோ இந்த கேஸ்லேயும் இமீடியட் அபோவ் மட்டும்தான் கோவா வரும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். Number of person having interview before Ursha is 2 less than the number of person having interview after the one who has in indoor. ஓகேவா? அதாவது உர்ஷா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பிஃபோர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கவங்களுடைய கவுண்ட் எப்படி இருக்குன்னா 2 லெஸ் தெனாக இருக்குது. யாருக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோருக்கு ஆஃப்டர். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட உர்ஷா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிஃபோர் இருக்கிற கவுண்ட் 2 லெஸ் தெனாக இருக்குது. எதை விட? ஆஃப்டர் the one who has attended from இந்தோர். ஸோ அப்போ நம்ம உர்ஷாக்கு பிஃபோர் என்ன இருக்கோ அது கூட 2 ப்ளஸ் பண்ணி இந்தோருக்கு ஆஃப்டர் கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ உர்ஷா இங்கே இமீடியட் டாப்பில் இருக்காங்க, பிஃபோர் யாருமே இல்லை. அப்போ ப்ளஸ் 2 பண்ணால் இந்தோருக்கு ஆஃப்டர் 2. ஸோ இந்தோர் எங்கே வரணும்? இந்த பிளேஸ்லையா? ஸோ இங்கேயும் உர்ஷாக்கு பிஃபோர் யார் 2 இருக்காங்கன்னா அதில் ப்ளஸ் 2 பண்ணால் இந்தோருக்கு ஆஃப்டர் 2. அப்போ 4 கேப்ஸ் விட்டுட்டு இந்தோர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? பட் இந்த கேஸ் ராங் தானையா? ஏன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஃபெரன் நெய்தர் இண்டோர் நார் சென்னை. பட் இந்த இடத்துல ஃபெரனுக்கு தான் இந்தோர் வந்திருக்கு. அப்போ இந்த கேஸ் ராங்கா? ஸோ இது ஹோல்ட் ஆகுது. அடுத்தது பாருங்க, உர்ஷா டாப்ல இருக்காங்க. ஸோ ப்ளஸ் 2 பண்ணால் ஆஃப்டர் இந்தோர் 2. ஸோ இந்த இடத்துல இந்தோர் வருமா? பட் ஃபெரன் இந்தோர் வரக்கூடாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி ராங். இங்கே பிஃபோர் உர்ஷா 2 இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஃபெரன் ஆஃப்டர் இந்தோர் 4 வரணும். ஸோ இந்தோர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இங்கே உர்ஷா டாப். ஸோ ஆஃப்டர் 2 கேப்ஸ் விட்டுட்டு இந்தோர் இந்த பிளேஸில் வந்துடும். இங்கே உர்ஷாக்கு மேலே 2 இருக்குது. ஸோ ஆஃப்டர் 2 + 2 4 இந்தோர் இந்த பிளேஸில். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் என்ன? உர்ஷாக்கு பிஃபோர் இருக்கிறத விட 2 ப்ளஸ் பண்ணணும். எது கூட? ஆஃப்டர் இந்தோர். Next statement. As many person have interview between Sammy and the one who has interview in Indore is same after one who has Goa. So இது என்னப்பா ஸ்டேட்மெண்ட்? சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க அண்ட் இந்தோர் இன்டர்வியூ அட்டன் பண்ண பர்சன் இருக்காங்க. இவங்களுக்கு பிட்வீனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன் வரணும்னு சொல்கிறாங்கன்னா, கோவாக்கு ஆஃப்டர் எவ்வளோ இருக்காங்களோ அந்த கவுண்ட் இவங்களுக்கு பிட்வீனில் வரணும். ஸோ இப்போ கோவாக்கு ஆஃப்டர் ஒரு பர்சன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா சாமி அண்ட் இண்டோருக்கு பிட்வீன்லேயும் ஒருத்தர். கோவாக்கு ஆஃப்டர் 2 பேர்னா சாமி அண்ட் இண்டோருக்கு பிட்வீனில் 2. ஸோ செக் பண்ணலாமா? ஸோ இந்த கேஸில் கோவாக்கு ஆஃப்டர் 3 பர்சன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ இண்டோர் அண்ட் சாமிக்கு பிட்வீனில் 3 பர்சன். ஸோ இண்டோர் இங்கே இருக்குது. ஸோ மேலே 3 கேப்ஸ் விட்டு சாமி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கீழே 3 கேப்ஸ் விட்டு சாமி ஃபிக்ஸ் பண்ணலாமா? அண்ட் இந்த சாமி கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். சாமி 4 லெட்டர் வேர்டு, ஈவனாக இருந்தால் ஆட் டேட். கரெக்டு தான், ஆட் டேட்டில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்டில் வந்தால் அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க எங்கே வரணும்?
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரணும்ல, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராம இவங்க லாஸ்ட் ஹாஃப்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ராங் ஆயிருச்சா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, கோவாக்கு ஆஃப்டர் ஒரு பர்சன், அப்போ இண்டோர் அண்ட் சாமிக்கு பிட்வீனில் ஒரு பர்சன். இண்டோர் இங்கே இருக்காங்க, ஒன் கேப் விட்டு சாமியை மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம், கீழே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல ஃபெரன் ஆல்ரெடி ஒரு பர்சன் இருக்காங்க. அப்போ சாமி இங்கே தானே வரணும். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆட் டேட்டில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்னா அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வரணும். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் கோவா ஒன் பர்சன். ஸோ இண்டோர் அண்ட் சாமிக்கு பிட்வீனில் ஒன் பர்சன். சாமி எங்கே வரணும்? 11 டேட்டில் வரணும் அண்ட் மேலே இருக்கணும். இங்கே வருமா? கரெக்டாக தானே இருக்குது, ஃபஸ்ட்டு ஹாஃபில் வருது. ஸோ இங்கேயும் ஆஃப்டர் கோவா ஒன் பர்சன். ஸோ இண்டோர் அண்ட் சாமிக்கு பிட்வீனில் ஒன் பர்சன் இருக்கணும். ஸோ எய்தர் இண்டோர் கீழேயும் வரலாம் மேலேயும் வரலாம், பட் கீழே வரக்கூடாது. ஏன்னா சாமி செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த். ஸோ சாமிக்கான பிளேஸ் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டுப்பா, இதோட முடிஞ்சா இந்த பேஜ் செகண்ட் பேஜ். இங்கே இந்த ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நாட் மோர் தென் 2 person have interview between one who has interview on indoor and சாமி. இண்டோருக்கும் சாமிக்கும் பிட்வீனில் ரெண்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணலாமா? இண்டோர் இங்கே இருக்குது, சாமி இங்கே இருக்குது, ஒன் தான் இருக்காங்க, மோர் தென் 2 இல்லை. ஸோ இங்கே இண்டோர் அண்ட் சாமிக்கு பிட்வீன் நாட் மோர் தென் 2, எல்லா கேசஸ்லையுமே ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்ட். ஒன்லி 3 person have interview between one who has in சென்னை அண்ட் பூனே. சென்னைக்கும் பூனேக்கும் பிட்வீனில் 3 person இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் சென்னை ஃபிக்ஸ் பண்ணல, பூனே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இது எங்கே வரும்ன்றது ஐடியா இல்லை. த நம்பர் ஒன் who has interview in சென்னை has interview in one of the month after சாமி. சாமிக்கு ஆஃப்டர் ஒரு மந்தில் தான் சென்னை அட்டன் பண்ணணும். ஸோ சாமி இங்கே இருக்காங்களா? ஸோ ஆஃப்டர் இந்த கீழே இருக்கிற பிளேசஸில் தான் சென்னை வரணும். சென்னை உர்ஷா ஃபிக்ஸ் பண்ணலாமா? உர்ஷாங்கிற பிளேஸில் சிட்டி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அண்ட் ஆஷ்க்கு நம்ம இன்னும் சிட்டி ஃபிக்ஸ் பண்ணல. ஃபெரனுக்கு இன்னும் சிட்டி ஃபிக்ஸ் பண்ணல. லாஸ்ட் பிளேஸ்லையும் சிட்டி ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ சென்னை ஃபிக்ஸ் பண்ண நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் சென்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே டைம் பூனேவும் ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணலாமா? ஸோ ஆஃப்டர் சாமி நான் இந்த பிளேஸ் சென்னை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 3 கேப்ஸ் விட்டு 1 2 3 கேப்ஸ் விட்டு பூனே போட முடியுமா? முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? கோவா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் சென்னை சூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஆஷ் அப்படிங்கிற பிளேஸில் நம்ம சென்னை சூஸ் பண்ணோன்னா 3 கேப்ஸ் விட்டு மேலே பூனே எடுக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி பெங்களூர் இருக்குது. கீழே 3 கேப்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பூனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபெரனுக்கு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேப்ஸ் விட்டு சாமி நமக்கு என்ன வர்றாங்க? பூனே வராங்க. அதுவே லாஸ்ட் பிளேஸில் நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேப்ஸ் விட்டு பூனே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அங்கே இண்டோர் இருக்குது. ஸோ நமக்கான ஒரே பிளேஸ் நீங்கள் ஃபெரன் வந்து என்ன எடுத்துக்கலாம்? சென்னை எடுத்துக்கலாம். அண்ட் 3 கேப்ஸ் விட்டு சாமி தான் நமக்கு பூனே. பட் நம்ம இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபெரன் நெய்தர் இண்டோர் நார் சென்னை. அப்போ ஃபெரன் நம்ம சென்னைன்னு எடுத்த பாசிபிலிட்டி ராங்கா? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சா? எஸ். ஸோ இந்த எரேஸ் பண்ணிடுவோம் இந்த பாசிபிலிட்டி ரெண்டையுமே. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 2 கேசஸ் ட்ரை பண்ணலாமா? ஆஃப்டர் சாமி சென்னை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ சாமிக்கு ஆஃப்டர் நமக்கு மொத்தம் ஒரு 4 பிளேஸ் இருக்குது. இதில் நான் சென்னை இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணேன்னா 3 கேப்ஸ் விட்டு பூனே வராது, கீழே வராது. பட் மேலே வருமா? எஸ். உர்ஷா அப்படிங்கிற பிளேஸில் நான் பூனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ஃபெரனில் நான் சென்னை ஃபிக்ஸ் பண்ணேன்னா 3 கேப்ஸ் விட்டு பூனே எங்கே வரும்? சாமி அப்படிங்கிற பிளேஸில் பூனே வரும். பட் ஃபெரன் சென்னை வராதுல்ல, ஏன்னா ஃபெரன் நம்ம சென்னை எடுக்க முடியாது. ஸோ சென்னைக்கான ஒரே பிளேஸ் இது மட்டும்தான். அண்ட் 3 கேப்ஸ் விட்டுட்டு உர்ஷா வந்து பூனே. ஸோ அடுத்து கேஸ் 2ஓட ஏ பாசிபிலிட்டி பாருங்கள். சாமிக்கு ஆஃப்டர் சென்னை ஃபிக்ஸ் பண்ணோமா? ஸோ உர்ஷா நம்ம சென்னை எடுத்துக்கிறோன்னா 3 கேப்ஸ் விட்டு பூனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி கோவா இருக்குது.
ஆஷ் நான் சென்னை சூஸ் பண்ணால் கீழே பூனே வராது, மேலேயும் பூனே வராது. கீழே 3 கேப்ஸ் தான் இருக்குது. ஆஷ்க்கு மேலே 3 கேப்ஸ் விட்டு பூனே போடலான்னு பார்த்தா அந்த பிளேஸில் பெங்களூர் இருக்குது. ஸோ ஆஷோட பிளேஸும் எனக்கு சஃபிஷியன்ட் கிடையாது. சப்போஸ் நான் ஆஷ்க்கு கீழே இருக்கிற பிளேஸ் சென்னை எடுத்துக்கிட்டேன்னா 3 கேப்ஸ் விட்டு சாமியோட பிளேஸில் நான் பூனே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று மட்டும்தான் சென்னைக்கான பாசிபிலிட்டி. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. Number of person has interview between the one who has Delhi in Clara. இது நம்ம ஆல்ரெடி லீட் பண்ணோம்ல, என்ன கொடுத்துருந்தாங்க, டெல்லி அண்ட் கிளாராக்கு பிட்வீனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுடைய கவுண்ட் எப்படி இருக்கணும் நமக்கு, மும்பை அண்ட் பியூலா, மும்பை அண்ட் பியூலாவை விட 1 more than இருக்கணும். கரெக்டாக தானே? நம்பர் ஆஃப் பர்சன் ஹேஸ் இன்டர்வியூ பிட்வீன் one who has Delhi and Clara is 1 more than the number of person who has interview between one who is from Mumbai and Beulah. Mumbai and Beulahவை விட Delhi and Clara 1 more than இருக்கணும். ஓகேவா? At least one person has to be attend interview between Mumbai and Pavan. Mumbai and Pavanக்கு betweenல அட்லீஸ்ட் ஒருத்தராக இருக்கணும். சரிங்களா? டெல்லி 31 days இருக்கிற மந்தில் வரும். ஓகே, இப்போ அடுத்து எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இன்னும் நிறைய பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். என்னையா பண்ணலாம்? எந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நேம்ஸ் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிற பிளேசஸில் பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்கிற நேமில் சாமி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், உர்ஷா, ஆஷ், இன்னும் கிளாரா ஃபிக்ஸ் பண்ணல, ராஜ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பவன், பியூலா இவங்க 4 பேர்த்தையுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ கிளாரா வந்து 8th அப்படிங்கிற டேட்டில் வரணும். அண்ட் சி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட்னா அப்போ அவங்க எங்கே வரணும்? ஜூலை ஆர் செப்டம்பரில் வரணும். ஸோ ஜூலை ஆர் செப்டம்பரோட 8th கிளாரா. ஸோ ஜூலையோட 8ம் செப்டம்பரோட 8 ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஜூலையோட 8ல் தான் நம்ம யாரை ஃபிக்ஸ் பண்ணுறோம்? கிளாராவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும் ஜூலை 8 ஆஷ் ஃபில் ஆயிருச்சு. அப்போ செப்டம்பர் 8 தான் கிளாரா. ஸோ கிளாரா முடிஞ்சிருச்சா? அடுத்து யார் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல? ராஜ். ராஜ் வந்து 4 letter வேர்ட். ஸோ 11th அப்படிங்கிற டேட்டில் வரணும். அண்ட் ஆர் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட். அப்போ அவங்க எய்தர் மார்ச் ஆர் ஏப்ரலோட 11th வருவாங்க. ஸோ மார்ச்சோட 11 காலியாக இருக்குது, ஏப்ரல் 11 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ மார்ச் 11 தான் யார்? ராஜ். இந்த கேஸில் பாருங்கள், மார்ச் 11 சாமி ஃபில் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 11 காலியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தானே நான் ராஜ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பர்சன் யாரையா? பவன். பவன் வந்து ஒரு ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கிறனால 8 அப்படிங்கிற டேட்டில் வரணும். அண்ட் பி செகண்ட் ஹாஃப் ஆஃப் அல்ஃபபெட் அப்படிங்கிறனால எய்தர் மார்ச் ஆர் ஏப்ரல், எய்தர் மார்ச் ஆர் ஏப்ரல். ஸோ பவன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? பவன் 5 letter வேர்டு தானப்பா, அப்போ 8ங்கிற டேட்டில் வரணும். ஸோ இங்கே ஃபில் ஆயிடுச்சு, இந்த பிளேஸ் காலியாக இருக்கிறனால பவன் ஏப்ரல் 8. ஸோ இதுலேயும் ஏப்ரல் 8 ஃபில் ஆயிருக்கு, மார்ச் 8 காலியாக இருக்கிறனால பவன் மார்ச் 8ல் வர்றாங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது பியூலா. எந்த பிளேஸ் காலியாக இருக்குது? பியூலாவுக்கு இந்த ஒரு பிளேஸ் தான் காலியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சென்னை தான் பியூலாவுக்கு எம்டி. ஓகேவா? எஸ். ஃபிக்ஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு டெல்லி 31 days இருக்கிற மந்தில் வரணும்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ 31 daysனா எய்தர் மார்ச் ஆர் ஜூலை. மார்ச்சில் ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஜூலையில் 2 சிட்டியும் ஃபில் ஆயிடுச்சா? சென்னை இண்டோர். அப்போ இந்த பிளேஸ் தான் யாருக்கான பிளேஸ்? டெல்லிக்கான பிளேஸ். செகண்ட் கேஸ் பாருங்கள், 31 days இருக்கிற மார்ச் 2 சிட்டியுமே ஃபில் பண்ணிட்டோம். ஒன்று பெங்களூர், இன்னொன்று பூனே. ஜூலையில் ஒரு பிளேஸ் காலியாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் டெல்லிக்கான பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ டெல்லி அண்ட் கிளாரா, மும்பை, பியூலா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? டெல்லி அண்ட் கிளாராக்கு பிட்வீனில் இருக்கிற கவுண்ட் மும்பை அண்ட் பியூலாவை விட 1 அதிகமாக இருக்கணும். டெல்லி அண்ட் கிளாரா எவ்வளோ இருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். டெல்லி இங்கே இருக்குப்பா, கிளாரா இந்த இடத்துல இருக்குது, பிட்வீனில் 2 கேப் இருக்குது. இவங்களுக்கு நடுவில் 2 கேப்னா தட் இஸ் மும்பை அண்ட் பியூலாவுக்கு நடுவில் எவ்வளோ இருக்கணும்? ஒரு கேப் தான் இருக்கணும். ஸோ பியூலா எங்கே இருக்காங்க? இந்த பிளேஸில்
இப்போ 1 கேப் விட்டு நான் மும்பை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? எய்தர் இந்த பிளேஸில் மும்பை வரும் ஆர் இந்த இடத்துல மும்பை வரும். எங்கே ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மும்பை அண்ட் பவனுக்கு பிட்வீனில் அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது இருக்கணும். சப்போஸ் நீங்கள் மும்பை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மும்பை அண்ட் பவன் அட்ஜசண்ட்டாக வந்துடுவாங்க. ஸோ மும்பை சாமி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. மும்பையை யாருக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணோம்? ஃபெரனுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் கேஸ் பாருங்கள். டெல்லி அண்ட் கிளாரா எப்படி இருக்காங்க? டெல்லி கிளாரா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ பிட்வீனில் 1 கேப். ஸோ மும்பை அண்ட் பியூலா எப்படி இருக்கணும்? இதை விட 1 லெஸ் தேன். ஸோ 1ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 0. அப்போ மும்பை அண்ட் பிளாரா அட்ஜசண்ட்டாக இருக்கணும். பியூலாவும் மும்பையும். பியூலாக்கு அட்ஜசண்ட்டாக 2 பிளேஸுமே கோவா அண்ட் டெல்லி இருக்குது. ஸோ மும்பை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க. டெல்லி அண்ட் கிளாராக்கு பிட்வீனில் எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்களோ அதை விட 1 லெஸ் தெனாக எங்கே இருக்கணும்? பியூலா அண்ட் மும்பைக்கு இருக்கணும். நீங்கள் இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா மும்பை அண்ட் பியூலாக்கு பிட்வீனில் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட 1 அதிகமாக கிளாரா அண்ட் டெல்லி இருக்கணும்னு சொல்லணும். ஸோ இந்த கேஸில் கிளாரா அண்ட் டெல்லி 1 தான் இருக்குது. அப்போ அதுலேயும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0. அப்போ மும்பை அண்ட் பியூலா அட்ஜசண்ட்டாக இருக்கணுமா? பட் பியூலா அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா மேலே டெல்லி இருக்குது, கீழே கோவா இருக்குது. ஸோ மும்பை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்த கேஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டுப்பா, இன்னும் எந்த பிளேஸில் சிட்டி ஃபில் ஆகலை? இங்கே பூனே, டெல்லி, பெங்களூர். சாமி இன்னும் நம்ம சிட்டி ஃபில் பண்ணல. சென்னை, இண்டோர், கோவா, மும்பை. சாமி மட்டும்தான் இன்னும் நம்ம சிட்டி ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணாமல் இருக்கிற சிட்டிஸ் என்ன? சிட்டிஸோட நேம் கோவா, டெல்லி, பூனே, இண்டோர் எல்லாமே எடுத்துட்டோம். ராய்ப்பூர் தான் இன்னும் யூஸ் பண்ணல. அப்போ சாமிக்கான சிட்டி ராய்ப்பூர். ஓகேவா? ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். 8 டேட்டில் யார் வராங்க? உர்ஷா அண்ட் அவங்க பூனே. 11th March 11 ராஜ் and he belongs to Delhi. April 8 பவன் பெங்களூர். April 11 சாமி அண்ட் அவங்க எந்த சிட்டியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க? ராய்ப்பூர். 8 ஜூலை 8 கிளாரா, சென்னை. ஜூலை 11 பியூலா, இண்டோர். செப்டம்பர் 8 ஆஷ், கோவா. செப்டம்பர் 11 ஃபெரன், மும்பை. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ரிமைனிங் கேசஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இதை தான் நீங்கள் திரும்ப காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவாயா? ஸோ இது உங்களுக்கு ப்ரீமியராக வரும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நிறைய பேருக்கு எதுவும் டவுட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈவினிங்கில் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு தான் டவுட் இருக்குன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவாயா? நெக்ஸ்ட் செட் போகலாமா? அடுத்தது ஒரு ஈஸியான ஒரு செட்டு பார்ப்போமா? எஸ். ஸோ ஒரு இன்புட் அவுட்புட். இதுவுமே எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்ட ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க? லீவ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட் மொபைல் ஃபோன். ஸோ ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ். தென் அது அடுத்த பிளேஸில் நம்பராக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 25, 105, 315, 675, 75ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. என்ன நம்பர்ஸ் இது? இது எப்படி வந்ததுன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஸோ நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எல்லாமே 5ஓட மல்டிப்புளாக இருக்குது. சரியா? இது உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஹிண்ட். ஸோ ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். என்னையா ட்ரை பண்ணிங்களா? 5ஓட மல்டிபிள் எல்லாமே. ஸோ என்ன லாஜிக்னு கெஸ் பண்ண முடிஞ்சதா? ஸோ என்ன அப்படின்னா வவல்ஸோடைய பிளேஸ் வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ லீவ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் எதெல்லாம் வவல்? 3 இருக்கா? ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ 5, ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, இந்த ஈவோட பிளேஸ் வேல்யூ 5.
5 into 5 25, 25 into 5 25, 25 into 1 25. ஸோ எல்லாத்துலேயுமே வவல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ யூஇ இங்கே இருக்கிறது யூவோட பிளேஸ் வேல்யூ 21, ஈயோட பிளேஸ் வேல்யூ 5, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 105. பாட் அப்படிங்கிறதுல ஓவோட பிளேஸ் வேல்யூ 21, யூ வந்து 20, ஓ 15, யூ 21, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 315. மொபைலில் ஓவோட பிளேஸ் வேல்யூ 15, ஐயோட பிளேஸ் வேல்யூ 9, ஈயோட பிளேஸ் வேல்யூ 5. ஸோ 15 இன்ட்டு 9 என்ன வரும்? 135, 135 இன்ட்டு 5 675. ஸோ லாஸ்ட்டாக ஃபோனில் ஓவோட பிளேஸ் வேல்யூ 15, இ வந்து 5, 15 இன்ட்டு 5 75. ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டெப் 2. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தானே வந்திருக்கு, நியரஸ்டாக தான் இருக்குது. நம்பர் 2 4ன்னு சேஞ்ச் ஆயிருக்கு, 5 6ன்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 1 2வாக சேஞ்ச் ஆயிருக்கு, 0 2வாக சேஞ்ச் ஆயிருக்கு, 5 + 6. என்ன லாஜிக் அப்படின்னா 25. ஸோ இருக்கிற நம்பர் ஈவனாக இருந்ததுன்னா +2 பண்ணணும். எடுத்துக்கிற நீங்கள் டிஜிட் ஈவன் டிஜிட்டாக இருந்தால் +2, ஆட் டிஜிட்டாக இருந்தால் +1. ஸோ அதே தானே அடுத்து ஆட் 1ங்கிறது 105ல் 1 இஸ் அ ஆட் டிஜிட், ஸோ 5ம் ஆட், ஸோ +1 பண்ணி 26. 0 வந்து ஈவன், +2 பண்ணால் என்ன வரும்? 2. ஸோ 315 நெக்ஸ்ட் நம்பர் ஆட் டிஜிட் எல்லாமே, ஸோ +1 பண்ணி 4 2 6. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப் 2ஓட லாஜிக். ஸ்டெப் 3 என்னையா பண்ணியிருக்காங்க? ஸ்டெப் 3ல் பாருங்களேன், 2ல் இருக்கிற அதே நம்பர்ஸ் தான். இந்த 886 இங்கே வந்திருக்கு, 426, 226, 86, 46 அதே நம்பர்ஸ் தானே வந்திருக்கு. அதே நம்பர் தான், பட் டிசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. அப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ணியிருக்காங்க? டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெப் 2. ஸ்டெப் 4 யா, ஒரு 2 மினிட்ஸ் திங்க் பண்ணுங்க, எதுவும் லாஜிக் கிடைக்குதான்னு பாருங்க. ஸ்டெப் 4ல் இன்னொன்று உங்களுக்கு ஒரு ஹிண்ட் பாருங்கள், நம்பர்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. 5 நம்பர்ஸ் இருந்த ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ல் 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. தட் மீன்ஸ் எய்தர் 2 நம்பராக எடுத்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, சப்ராக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு மட்டும் திங்க் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க. 6 6 மைனஸ் பண்ணால் 0, 8 minus 2 6, 8 minus 4 4. தட் மீன்ஸ் 2 பேர் வேல்யூவாக எடுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 200. 226ஐயும் 86க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 140. 86 and 46க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 40. ஓகேவா? எஸ். ஸ்டெப் 5 என்ன லாஜிக்னு பாருங்கள். அதே 4 நம்பர்ஸ் தான் இருக்குது, பட் 2 டிஜிட் நம்பராகவும் ஒரு சிங்கிள் டிஜிட்டாகவும் கன்வெர்ட் ஆயிருக்கு. என்ன லாஜிக்னு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட் சம் பண்ணியிருக்காங்க. டிஜிட் சம்னா என்னையா? ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணி போடுறது. இப்போ 460னா 4 + 6 10, 10 + 0 10, 2 + 00 ஆட் பண்ணாலும் 2, 1 + 4 5, 4 + 0 4. ஸோ ஸ்டெப் 5 வந்து டிஜிட் சம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக ஸ்டெப் 6 மட்டும் என்னன்னு சொல்லிடலாமா? பிளேஸ் வேல்யூ போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். 17 இது 25, வியோட பிளேஸ் வேல்யூ 23, டபிள்யூவோட பிளேஸ் வேல்யூ 23, வி 22, டபிள்யூ 23. ஸோ பிளேஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எது லாஜிக் கிடைக்குதான்னு பாருங்கள். நம்பர்ஸை வச்சு செக் பண்ணுங்கள். ஒன்று இந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ போட்டிருக்கீங்க, இதுலேருந்து கெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த பிளேஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் இதுக்கு டிஜிட்ஸ் போட்டு பாருங்கள். 10னா என்ன வரும்? ஜே வருமா? 2னா பி வரும், 5னா இ வரும், டினா 4னா டி வரும். ஸோ இப்போ எதுவும் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான லாஜிக் தான், டக்குன்னு சொல்லிடலாம்.
என்னையா கெஸ் பண்ணீங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் டிஜிட் கண்டுபிடிச்சி அதுக்கான பிளேஸ் வேல்யூ. இப்போது ரிவர்ஸ் ஒரு ஆல்ஃபபெட்டில் ரிவர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக என்ன நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, 27லேருந்து அந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ 27லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் 17, 17th வர்ற லெட்டர் எது, Q. இப்போ அதே மாதிரி 27லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 25, 25th ஆல்ஃபபெட் என்ன, Y போட்டிருக்காங்களா? அதே மாதிரி 27லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 22, 22nd ஆல்ஃபபெட் எது, V. 27லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 23, 23rd ஆல்ஃபபெட் W. ஸோ மைனஸ் பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் கண்டுபிடிச்சி பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஆல்ஃபபெட் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே ஆர்டரில் நம்மளோட இன்புட் சால்வ் பண்ணலாமா? ஸோ 9 person attend மீட்டிங் டுகெதர் அப்படிங்கிறது தான் நமக்கான இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், வவல்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 9 உடைய பிளேஸ் வேல்யூ, சாரி ஐயோட பிளேஸ் வேல்யூ 9, 5. ஸோ ஃபஸ்ட்டு 45, 9 5s. இங்கே இருக்கிற வவல்ஸ் என்ன, 5, 15, 15 into 5, 75. இங்கே இருக்கிற வவல்ஸ் A and E, பிளேஸ் வேல்யூ 1 and 5, 5. மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிற வவல்ஸ் 3 வவல் இருக்குது, இ இருக்குது 2 இ ஒரு ஐ, பிளேஸ் வேல்யூ போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 5 5s are 25, 25 into 9 என்ன வரும், 225 வருது. ஸோ டுகெதர் அப்படிங்கிற வேர்டில் ஓ ஒரு வவல், இ ஒரு வவல், இன்னொரு இ. ஸோ 15 into 5 75, 75 into 5 என்ன வரும், 375. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னையா பண்ணியிருந்தாங்க, டிஜிட்ஸில் ஈவன் டிஜிட் கூட +2வும் ஆட் டிஜிட் கூட +1. ஸோ 6 6ன்னு சேஞ்ச் ஆகுமா, ஏன்னா ஈவன் +2 பண்ணும்போது 6, 5 +1 பண்ணும்போது 6. ஸோ இங்கே ரெண்டுமே ஆட் வேல்யூ, +1 பண்ணிங்கன்னா 86 வரும். இங்கே ஒரு ஆட் வேல்யூ 6, இங்கே 6 மட்டும் 5 மட்டும்தான் ஆட் வேல்யூ, மித்த ரெண்டுத்து கூடயும் +2 பண்ணும்போது 4. இங்கேயும் 3 + 7 மூணுமே ஆட் வேல்யூ. ஸோ எல்லாமே +1 பண்ணிங்கன்னா 486. ஸ்டெப் 3 என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டெப் 2வை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் 486, 446, 86, 66 and 6. ஸ்டெப் 4 என்னையா, டிஃப்ரென்ஸ் எடுத்திருந்தாங்களா, ரெண்டு நம்பர்ஸாக எடுத்து. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 40, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 14ல் 8 போயிடுச்சுன்னா 6, 360. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 20, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 60. ஸோ ஸ்டெப் 5 என்ன பண்ணோம், டிஜிட் சம். ஸோ இங்கே டிஜிட் சம் 4, இது 9, இது 2, இது 6. ஆஃப்டர் தட் ரிவர்ஸ் டிஜிட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ 27லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 23, 23னா யார் வருவா, W. 27லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 18, 18 அப்படிங்கிறது R. 27லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 25, Y வரும். 27லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 21, தட் இஸ் U. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த லாஸ்ட் ஸ்டெப் விச் லெட்டர் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் லெட்டர், ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு U, செகண்ட் Y, தேர்ட் லெட்டர் என்னது, R. ஓகேவா. ஸோ செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறீங்களா? டவுட்ஸ் இருந்தாலும் இன்புட் அவுட்புட்டில் நீங்கள் இந்த இதுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க, சரியா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு அடுத்து நம்ம பெண்டிங் இருந்த அந்த ஒரு செட்டு சால்வ் பண்ணிட்டு இன்றைக்கான செஷனை முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் பார்க்கலாமா. 9 person இருக்காங்க, அந்த 9 personோட நேமை X1, X2, X9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. and are sitting in auditorium in a linear row facing north. எல்லாரும் ஒரு ஆடிட்டோரியமில் ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட், நார்த் ஃபேஸிங் எல்லாருமே, சரியா? there are 12 seats in the row, some of the seats are vacant. 9 person சொல்லியிருந்தாங்க, பட் சீட்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, 12 seats இருக்கு. அப்போ 3 seats நமக்கு என்னது, வேக்கண்ட்டாக இருக்குது, சரியா? neither seats at the end nor the adjacent seats are vacant. அதாவது அந்த ரோவில் எண்டில் இருக்கிற 2 சீட்டுமே வேக்கண்ட்டாக இருக்காது, அண்ட் எந்த வேக்கண்ட் சீட்ஸும் அட்ஜசண்ட்டாக இருக்காது, சரியா? இது மெயினான பாயிண்ட். எண்ட் வேக்கண்ட்டாக வராது, அண்ட் வேக்கன்ஸ் வந்துட்டு நமக்கு அட்ஜசண்ட்டாகவும் இருக்காது. இது வச்சு பாசிபிலிட்டி ரெடியூஸ் ஆகும்.
சீட்ஸ் ஆர் மார்க்ட் as 1 to 12 from left to right. 12 சீட்டையும் போட்டுட்டு சீட்ஸ்க்கு நம்பர் கொடுக்குறீங்க. கொடுக்கலாமா? ஸோ 12 சீட்ஸ். ஸோ சீட்கான நம்பர் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த ரெண்டு எண்ட்லேயும் வேக்கண்ட் வராதுப்பா, அண்ட் வேக்கண்ட் சீட்ஸ் அட்ஜசண்ட்டாகவும் இருக்காது. ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. ஸோ ஒன்லி ஒன் சீட் இஸ் அட் அன் ஆட் பொசிஷன் வேக்கண்ட். ஸோ 3 சீட் வேக்கண்ட்டுன்னு சொன்னோம்ல, அதில் ஒரே ஒரு ஆட் நம்பர் மட்டும்தான் வேக்கண்ட், ஒரு ஆட் வேக்கண்ட். அப்போ ரிமைனிங் 2 ஈவன் சீட் நமக்கு என்னவா இருக்கு? வேக்கண்ட்டாக இருக்கு. அடுத்தது நெய்தர் x9 ஆர் x2 சிட்ஸ் அட் த எண்ட். x9ம் சரி x2வும் சரி எண்ட் பிளேஸில் வரமாட்டாங்க. சரியா? x5 சிட்ஸ் அட் ஈவன் நம்பர் சீட். x5 வந்து ஒன் ஆஃப் தி ஈவன் நம்பர் சீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் 2 4 6 8 அந்த மாதிரி. ஓகேவா? x3 சிட்ஸ் அட் ஃபிஃப்த் சீட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். x3 எங்கே சிட் பண்ணணும்? லெஃப்ட்லேருந்து ஃபிஃப்த்து. ஸோ இது ஒரு டெஃபினைட் பாயிண்ட்டாக இருக்கா? x3யை எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? லெஃப்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட். ஸோ லெஃப்ட்னா இது ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்டில் x3. கரெக்டாப்பா? எஸ். 3 பர்சன் ஆர் சிட்டிங் பிட்வீன் x3 அண்ட் x9. x3க்கும் x9க்கும் பிட்வீனில் 3 சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 3 பர்சன், சீட் கிடையாது, பர்சன். அதாவது ஏன் பர்சன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா, இப்போது x3க்கும் x9க்கும் நடுவில் எக்ஸாக்டாக 3 பர்சன் இருக்கலாம், இல்லை ஒரு வேக்கன்ட் சீட் இருக்கலாம். நமக்கு சீட் பிரச்சனை இல்லை, பர்சன் எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும். எத்தனை வேக்கன்ட் சீட் வேணாலும் இருக்கலாம். இல்லை 2 வேக்கன்ட் சீட் 3 பர்சன் இருக்கலாம், இல்லை 3 வேக்கன்ட் சீட் 3 பர்சன் இருக்கலாம். கரெக்டாக? அப்போ பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுதா? x3க்கும் x9க்கும் நடுவில் 3 பர்சன் இருக்கணும், வேக்கன்ட் சீட் பற்றி கொடுக்கல. அப்போ ஒரு வேக்கன்ட் சீட்டோட 3 பர்சன் இருக்கலாம், இல்லை 2 வேக்கன்ட் சீட்டோட 3 பர்சன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா 3 வேக்கன்ட் சீட் 3 பர்சன் இருக்கலாம். அப்போ மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2 பாசிபிலிட்டி நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிரியேட் ஆகும். கேஸ் 2பா. கேஸ் 3 பாருங்க. நீங்கள் மேலே இருக்கிற நம்பர்ஸே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் மிஸ் பண்ணிடுவேன் கன்ஃபியூஸ் ஆயிரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 12 சீட்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபிஃப்த்து பிளேஸில் x3 வரும், அதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ என்னன்னா x3க்கும் x9க்கும் நடுவில் 3 பர்சன்ட் இருக்கணும், அதான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ x3 இங்கே இருக்கா, இந்த சைடு நீங்கள் 3 கேப்ஸ் விட்டு இந்த இடத்துல x9 போடலாம். பட் இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், x9 எண்டில் வரக்கூடாது. கரெக்டாக? அதனால் x9 நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த பிளேஸில் எடுக்க முடியாது, ரைட்டில் தான் சூஸ் பண்ணோம். 3 கேஸுமே அதான்ப்பா. x3க்கும் x9க்கும் நடுவில் 3 பர்சன்ட், நீங்கள் லெஃப்ட்டில் 3 கேப் விட்டு x9 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எண்டில் வருது. x9 எண்டில் வரக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 3 கேஸ்லேயுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, x9-ஐ லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. எக்ஸாக்டாக 3 பர்சன்ட் வச்சு x9 இங்கே போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு வேக்கன்ட் சீட்டோட x9. 3 பிளேஸில் பர்சன் வர்றாங்க, ஒரு வேக்கண்ட், இந்த 4ல் ஏதோ ஒரு பிளேஸ் வேக்கண்ட், இல்லைன்னா 4 பிளேசஸை வேக்கண்ட்டாக விட்டு. ஓகேவா? ஸோ 4 பிளேசஸ் வேக்கண்ட்டாக இருக்கிற மாதிரி, சாரி 4 பிளேஸ் இல்லை, இதில் வந்து வேக்கண்ட்டே இல்லை இந்த x3க்கும் x9க்கும் நடுவில். இதில் இந்த ஏதோ ஒரு பிளேஸ், எதர் இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று, சாரி ஏதாவது ஒன்று வேக்கண்ட்டாக இருக்கும், 3 பர்சன்ட் இருப்பாங்க. ஏன் 2 வேக்கண்ட் இருக்கலாம்ல? ஸோ அப்போ x9 இங்கே வருமா? இந்த 5ல் ஏதோ 2 சீட் நமக்கு என்னவா இருக்க போகுது, வேக்கண்ட்டாக இருக்க போகுது. 2 சீட் வேக்கண்ட், 3 பர்சன்ட். அப்போனாலும் x3க்கும் x9க்கும் நடுவில் 3 பர்சன்ட் தானே. ஸோ இதை கேஸ் 3ன்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் கிளியராப்பா? x3க்கும் x9க்கும் நடுவில் பர்சன் 3 இருக்கணும், வேக்கண்ட் எவ்வளோனாலும் இருக்கலாம். எதர் ஒரு வேக்கண்ட் 3 பர்சன்ட் ஆர் 2 வேக்கண்ட் 3 பர்சன்ட். ஏன் 3 வேக்கண்ட்டுமே இதுக்குள்ளே வராதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 வேக்கண்ட் விட்டு 3 சீட்ஸ் வேக்கண்ட் 3 பர்சன்ட் எடுத்திங்கன்னா x9 இந்த எண்டில் வரும், x9 எண்டில் வரக்கூடாது. ஸோ தட் இதோட உங்கள் பாசிபிலிட்டி எண்ட் ஆகிடுது.
சரியா? நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது முடிச்சிட்டோமா? நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததுப்பா, x1 sits there to the left of x5 but none of them sits at the end of the row. என்ன சொல்லியிருக்காங்க? x5 எங்கே வரணும்? x1 x5க்கு தேர்ட் லெஃப்ட். இப்போ x5 இங்கே இருந்தால் இந்த தேர்ட் லெஃப்டில் x1 எடுத்துக்க போகிறீங்க. பட் நன் ஆஃப் தெம், இந்த x1ம் சரி x5ம் சரி எண்டில் வரக்கூடாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், x5 ஈவன் பிளேஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த x5க்கு தேர்ட் லெஃப்டில் x1 ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மிடில் வேக்கண்ட்டாக அதெல்லாம் சொல்லலை, தேர்ட் லெஃப்டில் x1. பட் x1ம் x5ம் என் பிளேஸில் வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி 2 வேக்கண்ட் சீட்ஸ் ஆர் பிட்வீன் x1 அண்ட் x2. x1க்கும் x2க்கும் பிட்வீனில் 2 வேக்கண்ட் சீட்ஸ் இருக்கணும். போத் x2 and x4 are sitting adjacent to neither x9 nor x5. அதாவது இந்த x2 இருக்கு இல்லையா, இதுவும் யாருக்கு அட்ஜசண்ட்டாக வராது? x9 and x5க்கு அட்ஜசண்ட்டாக வராது. அண்ட் x4 அப்படிங்கிற பர்சனும் x9க்கும் x5க்கும் அட்ஜசண்ட்டாக வரமாட்டாங்க. சரியா? 2 person are sitting between x4 and x5. x4க்கும் x5க்கும் பிட்வீனில் 2 person. சரியா? சீட்ஸ் பற்றி சொல்லலை, பர்சன் எவ்வளோ வரணும்? 2 person. x4 doesn't sit adjacent to vacant. x4 எந்த வேக்கன்ட் சீட்டுக்கும் அட்ஜசண்ட்டாக வராது. x8 and nor are sitting together. x8ம் 9ம் அட்ஜசண்ட்டாக வராது. சரியாப்பா? 1 person sit between x5 and x7. x5க்கும் x7க்கும் பிட்வீனில் ஒரு பர்சன் இருக்கணும். x7 who sits to the right of x2. x7 எங்கே வரணும் நமக்கு? ரைட் ஆஃப் x2. x2ஓட ரைட்டில் தான் x7 இருக்கணும். ஓகேவா? இவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். எந்த பாயிண்ட்டை நெக்ஸ்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? எனி ஐடியா? இதை எடுத்துக்கலாமாப்பா? x5 வந்து ஒன் ஆஃப் த ஈவன் பிளேஸில் இருக்கணும் அண்ட் அதுக்கு தேர்ட் லெஃப்டில் x1 இருக்கணும். பண்ணலாமா? ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். x5 ஒன் ஆஃப் த ஈவன் பிளேஸ். ஸோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், x5 எங்கே வரக்கூடாது? இந்த x1ம் x5ம் எண்டில் வரக்கூடாது. ஸோ இந்த என் பிளேஸும் ஒரு ஈவன் தானே, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? x5 எடுக்கக்கூடாது. x1ம் எண்டில் வரக்கூடாது. இந்த ஈவன் பிளேஸில் x5 எடுக்கலாமா? 2 கேப்ஸ் விட்டு x1 இங்கே வரும். வேறு ஈவன் பிளேஸ் இந்த இடத்துல x5 எடுத்திங்கன்னா 8ல் 2 கேப்ஸ் விட்டு x1 எடுக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது நமக்கு? x3 இருக்குது. இல்லை 6th பிளேஸில் நான் x5 எடுத்து 2 கேப் விட்டு x1 எடுக்கலாமா? ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுதா? ஸோ கேஸ் 1க்கே நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. கேஸ் 1ஓட இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க கேஸ் 1. லெஃப்ட்லேருந்து 5th பிளேஸில் x3 அண்ட் இந்த இடத்துல நமக்கு x9 இருக்குது. சரியா? ஸோ அது x5 ஈவன் பிளேஸில் தானே வரணும். ஸோ நான் ஒரு பிளேஸ் 10ன்னு எடுத்திருக்கேன், இன்னொரு ஈவன் பிளேஸ் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? 6. ஸோ இதுலேருந்து தேர்ட் லெஃப்டில் x1 எடுத்துக்கிறோம். சரியா? செகண்ட் கேஸ் பாருங்கள், x5 எண்டில் வரக்கூடாது. 8th பிளேஸில் நான் x5 எடுக்கலாமா? எடுத்தேன்னா 2 கேப்ஸ் விட்டு x1 எடுக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி என்ன இருக்குது? x3 இருக்குது. அப்போ நான் x5-ஐ 6th பிளேஸில் எடுத்தேன்னா 2 கேப்ஸ் விட்டு x1 இங்கே போட்டுக்கலாம். இதை தவிர வேறு எந்த பிளேஸும் ஆப்டாக இருக்காது. கேஸ் 3 பாருங்கயா, 10th பிளேஸில் x5 எடுத்தால் x1 7th பிளேஸில் வரும். 6th பிளேஸ்லேயும் நம்ம x5 எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் 3க்கும் உங்களுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு கேஸ் 3 காப்பி பண்ணிக்கலாமா? ஸோ x9 ஸோ 6th பிளேஸ், சாரி ஈவன் பிளேஸில் x5, தேர்ட் லெஃப்டில் x1. ஸோ 8ங்கிறது ஈவன் பிளேஸ் தான், பட் தேர்ட் லெஃப்டில் ஆல்ரெடி ஒரு பர்சன் இருக்கிறனால 8th பிளேஸ் யூஸ் பண்ண முடியாது.
6th பிளேஸில் x5 எடுத்தீங்கன்னா தேர்ட் லெஃப்ட் x1 தேர்ட் பிளேஸில் வருது. ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்துப்பா x5ஐயோ இல்லை 1ஐயோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளேஸ் இருக்கா? ஏதாவது ஸ்டேட்மெண்ட்? இங்கே பாருங்க, x4க்கும் x5க்கு நடுவில் 2% இருக்கணும். எத்தனை பர்சன்ட் இருக்கணும்? 2% இருக்கணும். சரிங்களா? இப்போ x5 இங்கே இருக்காங்க, ரைட்டில் இருக்கிறதே 2%. நான் கேப் விட்டு x4 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாமா? 2 கேப்ஸ் விட்டு x4 ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல யார் இருக்காங்க? ஆல்ரெடி x1 இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னால் x4 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆயிடுது. இதில் பார்க்கலாமா? x5 லெஃப்டில் 2 கேப் விட்டு x1 போட முடியுமா? முடியுமாயா? 2 கேப்ஸ் விட்டு x4 போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. 2%. எய்தர் இதை வந்து வேக்கண்ட்டுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2% அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல x4 எடுக்கலாமா? எஸ். லெஃப்டில் எடுக்கலாம். பட் ரைட்டில் பாருங்கள் x5, இதில் ஏதோ ஒன்று நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குமா? ஸோ 2 கேப்ஸ் விட்டு நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா x4 இங்கே சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் இதில் ஏதோ ஒன்று வேக்கண்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இது இந்த ரெண்டில் ஒரு பிளேஸ் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே x4 எடுத்திங்கன்னா அது 3%ங்கிற கணக்கில் வந்துடும். அதனால் இந்த கேஸில் வந்து நீங்கள் லெஃப்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். ரைட்டில் x4 சூஸ் பண்ண முடியாது. இப்போ 3 பிளேஸ் இருக்குப்பா. பட் ஒரு பிளேஸ் வந்து நமக்கு வேக்கண்ட். x5க்கும் 4க்கு நடுவில் 2% இருக்கணும். ஸோ அதனால் இது ஒரு பிளேஸை வேக்கண்ட்டாக எடுத்துகிட்டு 2 பிளேஸில் பர்சன் அப்படின்னு எடுத்தாலும் நீங்கள் x4ஐ இங்கே தான் போட முடியும், x9க்கு அட்ஜசண்ட்டாக. அப்படி போடும்போது x9ஐயும் சேர்த்து 3% ஆயிரும். ஸோ தேட் நமக்கு கேஸ் 1ல் x4 லெஃப்டில் தான் வருது. கேஸ் 3 பாருங்கள், x5 உடைய ரைட்டில் 4 போட முடியாது, லெஃப்டில் போட முடியுமா? இந்த x3க்கும் 9க்கும் பிட்வீனில் நமக்கு இந்த கேஸில் எத்தனை வேக்கண்ட் வரணும்? 2 வேக்கண்ட் வரணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். டூ கேப்ஸ் எக்ஸாக்டாக எடுத்தாலும் x4 போட முடியாது. மேபி ஏதாவது ஒரு பிளேஸை வேக்கண்ட்டுன்னு எடுக்கலாமா? அதாவது மொத்தம் 3 பிளேஸ் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டையும் விட்டுட்டு x4 போடலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி x1 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வேக்கண்ட்டுன்னு எடுத்து இங்கே x4 போட முடியும். பட் அது கரெக்ட் இல்லை. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் x4 ஃபிக்ஸ் ஆகலைப்பா. இந்த இடத்துல x4 போடலாம். பட் இதில் ஏதோ ஒன்று நமக்கு வேக்கண்ட்டாக வரும்ல. ஏன்னா 2 வேக்கண்ட் வரணும். கண்டிப்பாக 2 பிளேஸ் நீங்கள் வேக்கண்ட் கொடுத்து தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் இது 2ல் ஏதோ ஒன்று வேக்கண்ட்டுன்னு எடுத்து இங்கே ஒரு பர்சனை போட்டு 2% அப்படின்னா இங்கே தான் x4 வரணும். பட் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? x3 இருக்குது. ஸோ இதில் x4 and 5 ஃபிக்ஸ் ஆகாதனால இதுவும் கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம எரேஸ் பண்ணி விட்டுறலாமா? ஃபஸ்ட்டு ஒன்றும் ராங்ப்பா. கேஸ் 3யோட ஒரு பாசிபிலிட்டி நமக்கு ராங் ஆயிடுச்சு. ரெண்டு வேக்கண்ட் அந்த கேப்பில் வரணுன்றனால தான் நமக்கு அது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த x3க்கும் 9க்கும் நடுவில் 2 வேக்கண்ட் வரணும். ஏன்னா நம்ம அப்படி தானே பாசிபிலிட்டிஸ் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த கேஸ் 1ஓட ஏல பாருங்கள், x5. கேஸ் 1 என்ன அப்படின்னா x3க்கும் x9க்கும் நடுவில் வேக்கண்ட்டே இல்லைங்கிறது தான் கேஸ் 1. அதனால் இந்த பிட்வீனில் வேக்கண்ட் கிடையாது, ஒன்லி பர்சன் தான். x5 ரைட்டில் 2 கேப்ஸ் விட்டு x4 போட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி அங்கே 9 இருக்குது. லெஃப்டில் போட முடியுமா? எய்தர் நீங்கள் இதை வேக்கண்ட்டுன்னு வேணால் அசம்ஷன் பண்ணிவிட்டு இங்கே x4 போடலாம். ஸோ இது ஒன்று வேணால் பாசிபிலிட்டியாக இருக்கும் நமக்கு. சரியா? கேஸ் 3 பாருங்கள், எங்கே போட்டுக்கலாம் நம்ம? கேஸ் 3ல் இந்த பிட்வீனில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வரணும்? 2 வேக்கண்ட் கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்மளுடைய பாசிபிலிட்டியே அதுதானே. x3க்கும் x9க்கும் நடுவில் 2 வேக்கண்ட் 3%ங்கிறது தான் இந்த பாசிபிலிட்டி. ஸோ இந்த 4 ரிமைனிங் பிளேஸில் 2 வேக்கண்ட் வரணும், 2% வரணும். சரி, x5 அண்ட் x4க்கு பிட்வீனில் 4% எங்கே சூஸ் பண்ணலாம்?
ரைட்டில் சூஸ் பண்ணலாமா? பாருங்க கரெக்டாக வருமான்ட்டு ரைட்டில் சூஸ் பண்ணா. இப்போ 2 எக்ஸாக்டாக 2% கேப்புன்னு விட்டு இங்கே x4 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 இடத்துல வேக்கண்ட் போடணும். எங்கெல்லாம் வேக்கண்ட் போடலாம் நம்ம? இந்த ஏன்னா வேக்கண்ட் அட்ஜசண்ட்டாக வரக்கூடாது. அப்போ இந்த 2 பிளேஸையும் நம்ம வேக்கண்ட்னு எடுத்துக்கலாமா? 2 ஈவன் வேக்கண்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஆட் பிளேஸ் வேக்கண்ட் வரணும். எந்த ஆட் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்கும்? 7 வேக்கண்ட் கிடையாது. ஏன்னா வேக்கண்ட் அட்ஜசண்ட்டாக வரக்கூடாது. இந்த 1 தானே ஆட் பிளேஸு. பட் எண்டில் வேக்கண்ட் வரக்கூடாது. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் ராங். வேறு எப்படி நான் எடுக்கலாம்? வேறு எந்த மாதிரியா எடுக்கலாம் நம்ம? லெஃப்ட்டில் எடுக்க முடியுமா? ரைட்டில் எடுக்கிறது எனக்கு கரெக்டாக வரலை. சப்போஸ் நீங்கள் இங்கே x4 எடுத்துக்கிறீங்கன்னா இது ரெண்டையும் வேக்கண்ட்டுன்னு சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 2 ஆட் வேக்கண்ட்டாக வரக்கூடாது. ஏன்னா வேக்கண்ட் அட்ஜசண்ட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். கேப் விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் வேக்கண்ட் வந்து 2 ஆட் நமக்கு வேக்கண்ட் இல்லை. ஒரே ஒரு ஆட் மட்டும்தான் நமக்கு வேக்கண்ட். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்ட் கிடையாது. அப்போ x5 and 4 எங்கே எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? x5 இருக்கா? இந்த ரெண்டையும் பர்சன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈவன் பிளேஸை வேக்கண்ட்டுன்னு வச்சு x4 இங்கே போட்டுக்கலாமா? இப்போ பாருங்க x5 and 4க்கு நடுவில் 2 பர்சன் தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஈவன் பிளேஸ் நம்மளுக்கு வேக்கண்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஈவன் வேக்கண்ட் வரணும், ஒரு ஆட் வேக்கண்ட் வரணும். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பாருங்க, இதில் இந்த 2 ஆட் பிளேஸில் ஏதோ ஒன்று வேக்கண்ட்டாகவும் இந்த 2 ஈவனில் ஏதோ ஒரு பிளேஸ் வேக்கண்ட்டாக இருக்க போகுது. பட் அட்ஜசண்ட்டாக இருக்காது. ஓகேவாப்பா? எஸ். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க x5 வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? x5க்கும் x7க்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணலாமா? x5 இருக்கு. லெஃப்ட் இந்த கேஸில் பாருங்க, லெஃப்டில் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரைட்டில் x5 and x7க்கு நடுவில் ஒரு பர்சன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்? எய்தர் நான் x7 இங்கே போடலாம், இல்லைன்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வேக்கண்ட்டுன்னு போட்டு இந்த இடத்துல கூட போடலாம். ஸோ இதில் ரெண்டில் எங்கேனாலும் போட்டுக்கலாம். பட் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல நமக்கு, x4 ஓகே, இது வரும்பா. இந்த 2 இடத்துலையும் வரலாம். x5க்கும் x7க்கும் நடுவில் 1 பர்சன், எய்தர் எக்ஸாக்டாக 1 பர்சன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேக்கண்ட் விட்டு ஒரு பர்சன் இருக்கலாம். ஸோ அடுத்த கேஸ் பாருங்க, x5 லெஃப்டில் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ரைட்டில் எடுக்கலாமா? x7 ஓகேவா? எஸ். அடுத்தது லாஸ்ட் கேஸில் x5 and x7 எடுக்க முடியுமா? 1 பர்சன் கேப் விட்டுட்டு, இல்லைன்னா x7 இங்கே சூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வேக்கண்ட்டுன்னு எடுத்துக்கிறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வேக்கண்ட்டுன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டில் ஒரு வேக்கண்ட் வரணும்ல. ஸோ 7 ஆட் பிளேஸ் வேக்கண்ட்டுனா அப்போ இன்னொரு வேக்கண்ட் இது ஈவன். மொத்தம் நமக்கு ஒரு ஆட் மட்டும்தான் வேக்கண்ட் இருக்கணும், 2 ஈவன் வேக்கண்ட்டாக இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்திருக்கா? எக்ஸுக்கு x7க்கும் x5க்கும் நடுவில் 1 பர்சன் இருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட்டு x2ஓட ரைட்டில் தான் x7 வரணும். x2 அப்போ எங்கே போட்டுக்கலாம் நம்ம? எதர் இந்த எண்டில் x2 போடலாம், இல்லைன்னா x7க்கு பக்கத்தில் போடலாம், இல்லைன்னா இந்த எண்ட் பிளேஸில் நான் x2வை எண்ட் பிளேஸில் போட முடியாது. ஏன்னா எண்டில் போட்டிங்கன்னா x2க்கு லெஃப்ட்டில் x7 போயிடும். எனக்கு x2ஓட ரைட்டில் தான் x7 இருக்கணும். அப்போ இந்த 2 பிளேஸில் நான் எங்கே வேணாலும் x2வை போடலாம். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இங்கே இருக்கு பாருங்க, x2 ஆனால் எண்டில் வரக்கூடாது. அப்போ x2 எண்டில் வராதுன்னா அப்போ இதுதான் x2க்கான பிளேஸ். இன்னும் நான் என்னென்ன வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணல? x2 x3 x4 போட்டுட்டேன். x5 x6ம் x8ம் போடலை. x6 and x8 போடல. x8ம் 9ம் அட்ஜசன்ட் வரக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல நம்ம x6 எடுத்துக்கிறோம், இந்த பிளேஸில் நம்ம x8 எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இது எனக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டாக வருது. எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். வேக்கண்ட் எண்டில் வரல அண்ட் வேக்கண்ட் அட்ஜசண்ட்டாகவும் இல்லை. ஒரு ஆட் தான் வேக்கண்ட்டாக இருக்குது, 2 ஈவன் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது.
பட் ரிமைனிங் கேசஸ் ஏன் கேன்சல் ஆகுதுன்றதையும் நம்ம சொல்லணும்ல. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கேஸ் சால்வ் பண்றேன்ல, இதுல வந்து x3க்கும் x9க்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா 3 பிளேஸ் தான் இருக்கு. ஸோ வேக்கண்ட்டே கிடையாது. அப்ப எங்க வேக்கண்ட் ஃபிக்ஸ் பண்றது? ஒரு ஈவன் வேக்கண்ட் போட்டிருக்கோம். இன்னும் 2 இன்னும் ஒரு ஆடும் ஒரு ஈவனும் வரணும். கண்டிப்பா இந்த 2 பிளேஸும் வேக்கண்ட் வராது. அப்ப இந்த 2 தானே ரிமைனிங் வேக்கண்ட். ஸோ இங்க வேக்கண்ட் போட்டேன்னா ஒரு ஈவன் வேக்கண்ட் ஒரு ஆட் வேக்கண்ட் கிடைச்சிருச்சு. பட் அட்ஜசண்டா இருக்குல்ல, அப்படி வரக்கூடாது. ஸோ இந்த கேஸ் ராங் ஆயிருச்சு. ஸோ மேலே இருக்கிற கேஸ் பாருங்க. ஸோ இதில் x3 அண்ட் x9க்கு நடுவில் 4 பிளேஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 3 பர்சன் ஒரு வேக்கண்ட்டுன்னு அர்த்தம். சரியா, ஏதோ ஒரு பிளேஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து ஏதோ ஒன்று தானே வேக்கண்ட்டாக இருக்க போகுது. எய்தர் அது 9ஆவோ இல்லை 7ஆவோ இருக்கும். ஒரு ஆட் இந்த பிளேஸில் வரும். இன்னும் 2 ஈவன் வேக்கண்ட் வேணும்ல. ஒரு ஈவன் வேக்கண்ட் இங்கே கிடச்சிருச்சு. இன்னொரு ஈவன் வேக்கண்ட் இருக்கிற ஈவன் பிளேஸ் 12 மட்டும்தான். பட் எண்டில் வேக்கண்ட் வரக்கூடாது. அதனால் இந்த கேஸும் கேன்சல் ஆயிடுது. ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது மேபி உங்களுக்கு இமேஜ் மறைச்சிருந்ததுன்னா நீங்கள் எழுதி காமிக்கிறேன். x8 x4 x1 ஒரு வேக்கண்ட், ஒரு x3 x5 ஒரு வேக்கண்ட், x2 x7 வேக்கண்ட் இருக்கு, x9 x6. ஓகேவா? இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேப்பா. ஸோ இதோட இந்த பிடிஎஃப் எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயும் எதுவும் டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எண்ட் ஆயிடுச்சியா? அண்ட் நமக்கு ஒரு பிடிஎஃப் பெண்டிங் இருந்ததுல, அது பார்க்கலாமா? ஆடியோ கிளியர் தானே? இந்த லாஸ்ட் செட் தானே நமக்கு பெண்டிங் இருந்துச்சு. ஓகேப்பா, இது பாருங்க. ஸோ ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். If the digits which are immediately followed and preceded by an even number, அதாவது ஒரு டிஜிட் இருக்கணும், அதுக்கு preceded by, தட் இஸ் முன்னாடியும் ஈவன் நம்பர் வரணும், ஃபாலோட் பை பின்னாடியும் ஈவன் நம்பர் வரணும். அப்படி வந்ததுன்னா those digits are placed immediately after 18th element from left hand in an ascending order from left to right in the given series. ஸோ அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற டிஜிட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட்லேருந்து 18th எலமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்து நீங்கள் இதை பிளேஸ் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரில் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ அவங்க சொல்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணி 2 இருக்கணும், 2 ஃபாலோ பண்ணி 3 இருக்கணும், 0 நீங்கள் ஈவன் நம்பர்னு கன்சிடர் பண்ணோம், 4 தான் நமக்கு ஃபைனல் ஸ்டெப். ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஒரு டிஜிட் முன்னாடியும் பின்னாடி ஈவன் இருக்கிற மாதிரி எத்தனை இருக்கு? 6 எடுத்துக்கலாமா? 6க்கு பிஃபோரும் ஈவன் ஆஃப்டரும் ஈவன். 2வையும் எடுத்துக்கலாம்ல, பிஃபோரும் ஈவன் ஆஃப்டரும் ஈவன். வேறப்பா 4 பிஃபோரும் ஈவன் ஆஃப்டரும் ஈவன். 8 பிஃபோரும் ஈவன் ஆஃப்டரும் ஈவன். எஸ், மொத்தம் ஒரு 4 டிஜிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் 2 4 4 6ன்னு எழுதலாமா? 2 4 4 6 எங்கே எழுதணும்? லெஃப்ட்லேருந்து 18th எலமெண்ட். லெஃப்ட்லேருந்து 18th எலமெண்ட் எது? 3 5 8 10 13 16 18th எலமெண்ட் இது. இதுக்கு ஆஃப்டர் நீங்கள் இதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த சீரியஸில் இருந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? தட் இஸ் 8 3 வரணும்ப்பா, 7 வரணும், 8 நம்ம இப்போ எடுத்துக்க போகிற அந்த 6 2 வரக்கூடாது, 0 1 9 5 8 4 விட்டுருங்க, 6 5 அண்ட் தென் 9 3 7 4. இதுக்கு ஆஃப்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டு தானே? 3 5 8 10 13 15 18. 4க்கு ஆஃப்டர் கொண்டு வந்து இது அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறீங்க. தட் இஸ் 2 4 4 6ன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் அதே இது 6 5 9 1 0 3 7 அந்த 4 8 எடுத்துட்டீங்க, 2 9 5 7 1 3 7 6 4. ஓகேவா? ஸோ இது ஸ்டெப் 1. 2 அடுத்து ஒரே நிமிஷம்.
6 2 4 8 தானே, நான் டபுள் 4 இங்கே ஒரு 6 இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு 4 8. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது 2 4 6 8 தானே, 2 4 6 6 2 4 4 6ன்னு போட்டிருக்கேன். 2 4 6 8பா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பாருங்க. இஃப் த இப்போ ஸ்டெப் 2 வந்து நீங்கள் 1லேருந்து கொண்டு வரணும். ஆட் பொசிஷன் டிஜிட்ஸ் விச் ஆர் ரிப்பீட்டட் மோர் தென் ட்வைஸ் அட் தி odd position places, then those odd position digits are dropped from the right end. அதாவது odd position odd positionனா இந்த 4ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், 7ங்கிறது தேர்டு, 1ங்கிறது ஃபிஃப்த்து, 5ங்கிறது செவன்த், அந்த மாதிரி 7th 9th 11th ஆட் பொசிஷன் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற டிஜிட் அதுவும் 2 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகிருக்கிற டிஜிட்ஸை என்ன பண்ணிடணும்னு சொல்கிறாங்க, ரைட் ஹேண்ட்லேருந்து ஆட் பொசிஷனை கால்குலேட் பண்ணி அந்த ரிப்பீட் ஆகிருக்கிற டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட் பிளேசஸில் தட் இஸ் ரைட்லேருந்து ஆட் பொசிஷன் டிஜிட். ஓகேவா? தட் இஸ் 1 3rd 5th 7th 9th 11th 13th 15th 17th 19th 21 23rd 25th 27th 29th 31 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் ரிப்பீட் ஆகிருக்கிற டிஜிட்ஸ் அது மோர் தென் ட்வைஸ். ஸோ எதெல்லாம் மோர் தென் ட்வைஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? 7 பாருங்கள், இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, இந்த இடத்துல 1 டைம் வந்திருக்கு, இங்கே 1 டைம், மொத்தம் 3 தடவை வந்திருக்கா. அதே மாதிரி 6. ஸோ 6 and 7 தான் மோர் தென் ட்வைஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத போகிறீங்க உங்கள் சீரியஸை. 8 3 7 8 0 1 9 5 8. இந்த 6ஐ ரிமூவ் பண்ணிடுவோம். 5 9 3, இந்த 7ஐயும் விட்டுட்டு 4 2 4 6 விட்டுருங்க, 8 6 விட்டுட்டு 5 9 1 0 3 7 வேண்டாம், 4 2 9 5 7 1 3 6 4. ஓகேவாப்பா? 7 2 இடத்துல விட்டுருப்போம், இந்த 3க்கு ஆஃப்டர் 7 ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலையும் உங்களுக்கு 9 1 0 3 7 போயிருக்கும், இந்த இடத்துல ஒரு 7. ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பாருங்க. prime number which is immediately preceded by an odd number but not immediately followed by an odd number. ஒரு prime number எடுத்துக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு odd number இருக்குது அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஒரு odd number இருக்குது. சாரி, பட் நாட் இமீடியட்லி, அது பின்னாடி வரக்கூடாது. சரியா? ப்ரெசிடட் பையாக தான் ஆட் நம்பர் இருக்கணும், ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும்னா, position of prime number and the number immediately after the prime number are to be interchanged. ஸோ ஒரு prime number எடுக்கணும், அதுக்கு immediate before ஆட் நம்பர் இருக்கணும், followed by ஆட் நம்பர் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த prime நம்பரையும் அதுக்கு அடுத்து இருக்கிற டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ பார்க்கலாமா எதெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு. 7 ஒரு ப்ரைம் நம்பரா, முன்னாடி ஆட் நம்பர் வந்திருக்கு, பின்னாடி ஆட் நம்பர் வரல. ஸோ 7 சூஸ் பண்ணிக்கலாமா. தென் அடுத்தது 5 ஒரு ப்ரைம் நம்பரா, முன்னாடி ஆட் நம்பர் வந்திருக்கு, ஆஃப்டர் ஒரு ஆட் நம்பர் வரல. வேறப்பா 3 இந்த இடத்துல 3. ஸோ இந்த 4த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம்? 8ஐயும் 3ஐயும் போட்டுக்கணும், இந்த ப்ரைம் நம்பரையும் அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரையும் இன்டர்சேஞ்ச் 87ன்னு மாற்றிடணும். 0 1 இங்கே வந்து 9 போட்டுக்கோங்க, 5ஐயும் 8 இன்டர்சேஞ்ச் பண்ணி 85. இந்த 5 அப்படியே வந்துடும், 9 அப்படியே வந்துடும். 3 ப்ரைமுக்கும் அதுக்கு அடுத்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி 43. ஸோ 24 85 91 03 42 95 7 1 3 and 6 இன்டர்சேஞ்ச் பண்ணி 63 and 4. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஸ்டெப் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ நீங்கள் அதுக்கு எந்த சீரியஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சீரியஸை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இந்த நம்பர் சீரியஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் எவ்ரி 5 elements ஆர் ரிவர்ஸ் when the exact element is an even number from that 5 element. ஸோ ஒரு 5 elements எடுத்துக்கிறீங்க, மிடில் எலமெண்ட் ஈவனாக இருந்ததுன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். ஒரு செட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறீங்க,
மிடில் எலமெண்ட் ஈவன் தானே, அப்போ இந்த 5 ரிவர்ஸ் பண்ணும். இப்போ ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆயிரும், 07838 மாறிடுமா. அந்த மாதிரி அடுத்த ஒரு 5 மிடில் எலமெண்ட் ஈவனாக இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணணும். சரியா, அதுதான் உங்களுக்கான லாஸ்ட் ஸ்டெப். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பை சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வந்துச்சுன்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். சரியாப்பா. ஸோ ஏதாவது செட்டு கிளியராக இல்லாமல் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம அதை உங்களுக்கு டவுட்டே கிளியர் பண்ணிடலாம். சரியா, இன்னைக்கு செஷன் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, பட் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரியா, ஸோ நீங்கள் எப்போ பொறுமையாக ஃபுல்லாக பார்க்குறீங்களோ நீங்கள் அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். மெயின்ஸ் டைம் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும், பட் டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கான செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக், ஷேர் அண்ட் ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெயின்ஸ் கிளாஸஸோடைய லிங்க்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சீக்கிரமே 500K அப்படிங்கிற அந்த ஒரு சக்ஸஸை ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னும் உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் அவர் சேனல். ஓகேவா. ஸோ இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்யா. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு லைவ் இருக்கும். இது இங்கே ஷட் டவுனு. ஸோ ஷட் டவுன் சொல்லிட்டு நான் கிளாஸை க்ளோஸ் பண்ணிட வேணான்றதுக்காக உங்களுக்கு நான் இதை பிஃபோராகவே மண்டே நைட்டு, ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது மண்டே நைட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வெட்னஸ்டே எப்பயும் போல் நம்ம லைவில் மெயின்ஸோட கிளாஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.